பட் ஃபித்ரா காசுனா என்ன, அது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சதகத்துல் ஃபித்ரா இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம கொடுக்குறவங்களும் வந்து சந்தோஷமா வந்து ஈதை வந்து செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காகவும், நம்ம இந்த ரம்ஜான் மாசத்துல வந்து செஞ்ச இபாதத்துலயும் சரி, நம்ம செஞ்ச வந்து ஒரு அமல்கள்லயும் ஏதாவது வந்து ஒரு குறை, ஏதாவது ஒரு விடுபட்டு போச்சுன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபித்ரா கொடுக்குறோம். ஃபித்ரா வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்து டாக்ஸ் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ஆத்தென்டிக்கா வந்து நம்ம ஹதீஸ்ல இருக்குது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபித்ராவை பத்தி நம்ம ஹதீஸ்ல நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து, நீங்க ஃபித்ரா கொடுக்கறது பாத்தீங்கன்னா கம்பல்சரியான விஷயம், எல்லா முஸ்லீம் வந்து அதை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து நீங்க எப்படி கொடுக்கலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சா ஆஃப் ரைஸ், அரிசி, பார்லி, கோதுமை, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு சா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வந்து மெஷர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து ஒரு 3 கிலோ வந்து அதிகமாக கொடுக்கலாம், கம்மியாக கொடுக்கக்கூடாது. அந்த பொருளாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 3 கிலோவுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கோ அது வந்து பணமாகவும் கொடுக்கலாம். இது நீங்கள் ஒருத்தலாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கேல்குலேட் பண்ணி அவ்வளோ அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்க போகிற இந்த ஃபித்ரா காசை ஈத் தொழுகை, அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சிடணும். இப்போ நீங்களும் வந்து கம்பல்சரி ஃபித்ரா கொடுங்க. இந்த ஃபித்ரா பற்றி தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.